Hi guys, welcome to Durga Vignesh Vlogs. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சின்ன ஒரு vlog மாதிரி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இன்னைக்கு 78th இண்டிபெண்டன்ஸ் டே. அதனால எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே. நாங்கள் இன்னும் ஃப்ளாக் வந்து குத்துல கீழே போயிட்டு தான் வாங்கினோம். ஏன்னா இந்த டைமுக்கு கடை எதுவும் இல்லை. நைட்டும் வாங்கி வைக்க வந்து மறந்துட்டோம். எங்களுக்கு பேக் சைடு பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது, அப்படியே செமையாக இருக்குது. லைட்டாக தான் வெயில் வந்திருக்கு, ஆனால் அதுவே பயங்கரமாக கண்ணு கூசிட்டு இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வந்து அவுட்டிங் போகிறோம். டைம் வந்து 8:18 ஆச்சு. இப்போ இங்கேருந்து நேராக அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே அம்மாவை பார்த்துட்டு அப்படியே நேராக போய் அனுஷியாவை பிக் பண்ணிவிட்டு அப்புறம் அம்மாவை கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக டவுன் ஹால் போயிட்டு டவுன் ஹாலில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து நேராக காந்திபுரம் போய் அங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதையும் முடிச்சுட்டு நேராக ஹோட்டல் போய் சாப்பிடுவோன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஹோட்டல் போவோமா? ஹோட்டல் போவோமா இல்லை ரிட்டர்ன் வீட்டுக்கே வந்து சாப்பிடுவோமான்னு தெரியல. அப்புறம் அங்கேருந்து டிமார்ட் முடிச்சுட்டு அப்புறம் அம்மாவை பிக் பண்ணிவிட்டு நேராக ஊருக்கு வர வேண்டியதான். இது தான் இன்றைக்கி டே ஃபுல்லாக பிளானு. சரி, ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலியாக அவுட்டிங் போக போகிறோம். ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். வந்து அம்மாவை பார்த்தாச்சு. இன்னும் நான் வீடியோவில் அம்மாவை காட்டினதே இல்லை. இவங்க டைம் தான் இவங்க தான் என்னோட அம்மா. ஹாய் சொல்லுங்கம்மா. ஹாய் ஹாய். இந்த போஸ் வந்து நான் எதுலன்னு காட்டுறேன். மீ வந்து அப்படியே பாட்டு பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கிறாரு. வாங்க, டைம் ஆச்சு, போகலாம். சரி, கிளம்பியாச்சு. செம வெயில். அங்கே இருந்ததுக்கு இங்கே பயங்கரமாக வெயில். இப்போ வந்து அனுஷியாவை பார்க்கறக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கோம். அவள் எங்கே நின்றுக்கிறா, என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். கோயிலுக்கு வெளியே வர, நாங்கள் இங்கே வெளியே தான் இருக்கிறோம். நான் கோயிலுக்கு வெளியே இருக்கேன், நீ எங்கே இருக்க? ஹலோ மை பை ஓவர் உடனே டைனிங் ஹாலுக்கு வரவும் ஓவர் இங்க தான் இருக்கேன். ஓவர் எங்க இருக்கனால தான் நிக்கிறேன். ஓவர் நீங்க என்ன கோயிலுக்கு வெளிய இருக்கீங்க? எங்க நின்னுட்டு இருக்கீங்க? நான் கோயிலுக்கு ஆப்போசிட்ல தான் நின்னுட்டேன். நாங்க இந்த சிக்னல்ட்ட இருக்கோம் பாரு. அனுஷியா வந்துட்டோம். பெக்கு நின்னுட்டுக்கிறோம். சீக்கிரம் ஏறு. அனுஷியா, உனக்காக நான் ஒரு ஸ்பெஷல் ஒன்று செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு பார்த்து வீடு வேற தெரியாம, ஸ்ட்ரீட் தெரியாம அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்கிறோம். ஸ்லோ. அதான் இந்த கட்டு தான். நான் தான் சொன்னேன்ல, இந்த கட்டு தானே. அந்த குட்டி வீடு இருக்கும், ஆப்போசிட்ல வந்து பெரிய மாடி வீடு இருக்கும். அதான் இங்கதான். அம்மா வந்து இறங்க போறாங்க. சாப்பிடவே இல்லை, ஏன்னா அவ சாப்பிட்டு என்ன ரியாக்ஷன் பண்றா தெரியணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க என்ன செஞ்சு கொண்டு வந்தாங்கன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரான்ஸ் என்னதோ அது வந்து மெல்ட் ஆயிடுச்சு. இது வந்து அம்மா வந்து பப்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அங்கே குட்டி பசங்களுக்கு வாங்கிட்டு போகிறப்போ பப்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. எங்களுக்கு ஒன்று வெஜ் பப்ஸ். வந்து பார்க்கிங் தேடிட்டு இருக்கிறோம். பார்க்கிங் தெரியாமல் மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்துட்டோம். நீக்கு சரியாக தெரியல. லொக்கேஷன் போட்டாலும் கரெக்டாக போக மாட்டேங்குது. அங்கே இங்கேருந்து சுற்றிட்டே இருக்கிறோம். வெயில் வேறு பயங்கரமாக அடிக்குது. ஆமாம், இப்போ எந்த சைடு போகிறதுன்னு தெரியல. நீ அந்த சைடு இந்த சைடு தலையை ஆட்டுறாரு. ஏதாவது ஒரு சைடு போயிட்டே இருக்காரு. நீ கண்டுபிடிச்சிருவோம்மா? மீ கண்டுபிடிச்சிருவோம்மா பார்க்கிங்க? வரவே இல்லையா? அப்போ இங்கே, ஐயோ, இந்த ரோடு வேற ஒன் வே ரோடு இல்லை. இப்படியே போவோம். ரோட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் சார். அப்படியே திரும்பி யூட்டர்ன் போட்டு திருப்பி வந்துடுவோம். இப்போ கார் பார்க்கிங் கண்டுபிடிச்சி கார் பார்க் பண்ணியாச்சு. இவங்க வந்து பயங்கரமாக செல்ஃபி எடுத்துருக்குறாங்க, அண்ணனும் தங்கச்சியும். ஆனால் இந்த வழியாக வந்தோன்னே தான் தெரியுது, மீக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து மளிகை செலவு வாங்கினது வந்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு. எங்கேயுமே கண்டுபிடிச்சிட்டியா? இப்போ வந்து இந்த கடையில் வந்து பில்லு போட்டாச்சு. பில்லு வந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் கொடுக்கணும். மீ பில்லு கட்டு.
விக்னேஷ்ங்கிற பேரில் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து இன்னொரு இடத்துல வந்து கூடவே பில்லு கொடுத்தா தான் வந்து செலவு தருவேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்கோம். 12. ஐயோ நாங்கள் வந்து நாங்கள் வந்துட்டு பொருள்லாம் வாங்கியாச்சு. வாங்கின பொருள் கடைக்கு முன்னாடி உட்காந்து செக் பண்ணிட்டு இருக்கிறன்ற அவதியில் போட்டாங்களே இல்லையா, அது வேற. நம்ம போன ஸ்ட்ரீட்டே வேற. 25 பேரும் வெறும் 25 பொருள் எடுத்துட்டு வரக்கு எப்படி எல்லாம் அலப்பறை பண்றாங்க பாருங்க. எக்ஸ்டென்ஷன் இது வந்து கேபிசி கோவை பியூட்டி காஸ்மெட்டிக். வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்க ஒரு பெரிய ஒரு மேக்கப் கிட் எல்லாமே இருக்க ஒரு பெரிய ஹாய் துர்காக்கா, என்ன பண்ணுறீங்க? நான் இப்போ வந்து ஐலேஷ் தான் செலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். எந்த ஐலேஷ் எடுக்கலாம்? கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. இப்படி தெரியலம்மா அக்கா பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா? முடிஞ்சாச்சு. இதா வீட்டில் போய் என்னென்ன வாங்கினேன்னு சொல்கிறான். போகலாம். அவளே பேசுகிறா. இதா அம்மாவை போய் பிக் பண்ணிட்டு இப்போ வந்து டிமார்ட் வந்திருக்கோம். வா போகலாம். இது பிஸ்கெட் எல்லாமே ஆஃபர். இந்த பேக்கெட் 99 ரூபாயம்மா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆயில் வாங்கிட்டு வரேன்னு கூப்பிட்டு வந்து என்னெல்லாம் எது சர்ஃபெக்சல் 1 கிலோ 1.5 கிலோ எடுத்துக்கலாமாங்கம்மா? ரொம்ப பாவம். இங்கே வந்து நீங்களே பாருங்களேன், வாங்க வந்தது என்னமோ பருப்பு தான். கிளாஸ் செக்ஷன் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. நீ வாங்க வேண்டியது பருப்பு, நீ என்ன கப்பை வந்து ஏறிட்டுக்கிற. ஸோ அவ்வளோதான் கைஸ். தங்கலான் மூவிக்கு போயிருந்தோம். நான் தான் போயிருந்தேன். படம் ஓகே தான், பட் எனக்கு வந்து ஆனால் இத்தனை வருஷம் உழைப்புக்கு படம் சூப்பராக தான் இருந்தது. படம் சூப்பராக தான் இருக்குது. நீங்களும் மறக்காமல் தேட்டருக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். தங்கலான் பயங்கரமாக இருக்குது. நீ வந்து வந்துருச்சு. இது சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. இது வந்து என்னது? நாட்டுக்கோழி சுக்கா, சிக்கன் 65 பிரியாணி. சாப்பிடலாம். முன்னாடி ஃபலோடா செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே. இது நெக்ஸ்ட்டு வந்து நீ ஆர்டர் பண்ணிக்கிறாரு ஃபலோடா. அம்மாவுக்கு வந்து பட்டர்ஸ்காட்ச். நான் வந்து ஃபலோடா டேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த அம்பர்லாவை எடுத்துடலாமா? இது வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ இந்த அம்பர்லாவில் மிட்டாய் வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்களே, அது அம்பர்லா க்யூட்டாக இருக்குது. ஃபலோடா வந்து நான் வந்து ஷாப்பில் ஃபலோடா ட்ரை பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அடியிலிருந்து விளக்கி வா, ஏதோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இதில் ஃப்ரூட்ஸ் இருக்கிறதே தெரில. பிடிக்காது. வெனிலாக்கு வந்து என்ன ஃப்ளேவராக இருந்தாலும் சாப்பிட்டுக்குவேன். நல்லாயிருக்கு. நாங்கள் தான் வந்து கப்புள்ஸ், நானும் அம்மாவும் தான் கப்புள்ஸ். நாங்கள் 2 பேரும் ஒரே ஃபலோடாவை வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். எல்லாமே மிக்சிங். அம்மா தெரியாமல் ஐஸ்கிரீம் உள்ள போட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து மீக். நெக்ஸ்ட்டு நானும் அம்மாவும் ஒரே கப்பில் வந்து கப்புள்ஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். நான் இதுக்கு வாங்கம்மா, இது கரைஞ்சிட்ருக்கு.
நல்லா இருக்கு. ம். இதுதான் வந்து கோத்தகிரி ரோட்டில் இருக்கிற மாய் பஜார். இங்கே வந்து ஃபுட்டு சூப்பராகவே இருக்குது. நாங்கள் சாப்பிட்ருக்கோம். இதுதான் வந்து கோத்தகிரி ரோடு. நம்ம இந்த என்ட்ரன்ஸில் வந்து ஒரு 100 மீட்டரில் தான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம இந்த ரோட்டை நோக்கி தான் போக போகிறோம்.